இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியை கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கூட தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பொய்யோ பொருட்டோ இல்லாத மேன்மையான அந்த குணாதிசையும் நேர்மையாய் நீதியாய் உத்தமமாய் வாழ வேண்டும் என்கிற அந்த கனிவுள்ள ஒரு வாழ்க்கை நாம் ஒவ்வொருவரும் கூட வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். மற்றவர்களை வஞ்சிக்க வேண்டும், மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம் யாருக்கும் இல்லாதபடி உத்தமமாய் வாழ வேண்டும், உத்தமமான எண்ணம் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் கூட, ஒருவேளை நீங்களும் கூட ஒரு சில குடும்பங்கள் அப்படி இருக்கலாம். மற்றவர்களிடத்து பொருளை அபகரிக்கக்கூடாது, நேர்மையாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், மற்ற பொருளை இச்சித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம், இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் வாழ்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளும் கூட இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று இன்றைக்கும் கூட ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நோவாவை பாருங்க, நோவா தன் காலத்தில் எல்லா ஜனங்களையும் மத்தியும் உத்தமமாய் வாழ்ந்தார். அதனால தான் கர்த்தருடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி ஆதியாகமம் 6:8 கூட வாசிக்கிறோம். பாருங்கள், மற்ற மக்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க நினைவுகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய தோற்றம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பொல்லாதவைகளாக இருந்தன. அதனால தான் கர்த்தர் அழிக்க தீர்மானித்தார். ஆனால் உத்தமனாயிருந்த நோவாவை பேழைக்குள்ளே வைத்து கர்த்தர் பாதுகாத்து கொண்டார் அல்லவா? அதனால் நீங்களும் கூட உத்தமமாய் வாழும் பொழுது, நீதியும் நேர்மையும் உள்ளவர்களாய் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால், உத்தமமாய் வாழ்ந்தால் கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.